ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் நெய், எண்ணெய் இது ரெண்டுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி 10 நிமிஷத்தில் எல்லாராலையும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான பர்பி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட பச்சை வேர்க்கடலை இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை தான் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் இந்த வேர்க்கடலையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலையை நம்ம ஒரு 4 நிமிஷம் வறுத்தாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் வறுத்த கடலை எடுத்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இதை நீங்கள் வறுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. கடலையும் நல்லா வறுபட்டுடுச்சு. நமக்கு கடலை வறுபட்டுச்சான்னு எப்படி பார்க்குறதுன்னா, ஒரு கடலை எடுத்து நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோன்னா தோல் நமக்கு தானாகவே நீங்கி வரணுங்க. இதுதான் நமக்கு கரெக்டான வறுபட்ட பதம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடலையை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம விரல்களால் கசக்கணுன்னா தோல் நமக்கு நீங்கி வந்துடும். இப்போ நான் எல்லா கடலையும் தோல் நீக்கி எடுத்துட்டேன். இந்த கடலையை அப்படியே நம்ம ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு தண்ணியே சேர்க்காமல் 10 செகண்டுக்கு மட்டும் பல்ஸ் மோடில் கொடுத்து இது போல் நைஸான ரவை பதத்துக்கு அரைச்சிடுங்க. பல்ஸ் மோடு கொடுக்காம நம்ம ஃபாஸ்ட்டாக அரைச்சோன்னா இந்த கடலையில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நமக்கு அந்த பதம் தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்சிடுங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி போகிற பர்பியை நம்ம எந்த தட்டில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. நெய் சேர்க்குறது நமக்கு பர்பி ஒட்டாமல் வர்றதுக்கு மட்டும்தான். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எந்த கப்பால் நம்ம வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் தூள் வேண்டாம், வேர்க்கடலையோட வாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது நீ ஒற்றை கம்பிப்பதம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக விரல்களால் எடுத்து இந்த மாதிரி நம்ம விட்டு பார்த்தோன்னா நமக்கு இதில் ஒரு கம்பிப்பதம் ஃபார்ம் ஆகும். இதுதான் நமக்கு ஒற்றை கம்பிப்பதம். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை பொடியை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நமக்கு இது கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கட்டி எதுவுமே பிடிக்காது. இனி கொஞ்ச நேரத்திலே நமக்கு இது நல்லா கெட்டியாகி வரும். நமக்கு இதில் நெய்யோ எண்ணெயோ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இது வேர்க்கடலை ஆனதால் அதிலிருந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுவே நமக்கு போதும். இதை நம்ம ரொம்ப நேரம் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கெட்டியாகி பேனில் ஒட்டாமல் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கிற தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு சூடாக இருக்கிறப்பவே நல்லா சமப்படுத்தி விடுங்க. சூடாக இருக்கிறப்பவே செய்யுங்க. இப்போ நாம் இதை சூடாக இருக்கிறப்பவே கட் பண்ணிக்கலாம். இந்த 4 பக்கத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நான் மற்ற பக்கங்களை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குங்க. இப்போ பாருங்கள், வேர்க்கடலை சர்க்கரை இது ரெண்டுமே வச்சு நம்ம சூப்பராக நெய் எண்ணெய் இது ரெண்டுமே சேர்க்காமல்
10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சாஃப்டான பர்பி ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பர்பியை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்குங்க. நீங்களும் இந்த பர்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இந்த பர்பி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.